அர்த்த செறிவுமிக்க ஒரு அற்புதமான துவா. இந்த துவாவை நீங்கள் அதிகம் ஓதி வருவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் மரணத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. உங்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் இப்படி ஓதுவதாகிறது அவர்களை நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கிறது. இந்த துவாவை பற்றி பிடியுங்கள், வெற்றி அடையுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரியத்திற்குரியவர்களுடைய திடீர் மரணம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு எப்படி திடீர் மரணம் அதிர்ச்சியை தருகிறதோ அதே போல நம்முடைய பிரியத்திற்குரியவர்களுடைய திடீர் மரணம் பேரதிர்ச்சியை தரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு என்றாலும் கூட, அவனுடைய நாட்டம் என்றாலும் கூட, பிரியத்திற்குரியவருடைய மரணத்தை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதிலும் குறிப்பாக நாம் பெற்ற பிள்ளைகளுடைய அற்பாயுள் மரணத்தை துளிகூட ஒத்துக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. ரப்புல் ஆலமீன் அந்த மரணத்தை ஜீரணம் செய்து கொண்டால் ஒரு பெரும் கூலியை தருவதாக வாக்களிக்கிறான். சமீபத்தில் நமக்கு ரொம்பவும் நெருக்கமான நண்பர், நிறைய மக்களுக்கு நல்லுதவி செய்யக்கூடியவர், இயல்பிலேயே கருணை கொண்டவர், உதவும் குணம் கொண்டவர். மகன் 16 வயது, 3 பெண் குழந்தைகளுக்கு அவன் ஒரு ஆண் குழந்தையாக பிறந்தான். துரு என்று வருவான். நல்ல எல்லா மக்களிடத்திலேயுமே நல்ல பழகக்கூடிய தன்மை உள்ளவன். 16 வயது நிரம்பப்பட்ட அந்த பையன் கடைக்கு ஜாமான் வாங்க போகிறேன் என்று வண்டியை எடுத்துக்கொண்டு செல்கிறான். சென்றவன், அது ஒரு பைபாஸ் ரோடு, ஆப்போசிட்டில் செல்கிறான். ஆப்போசிட்டில் செல்லும்போது ஒரு 3 பேர் ஒரே வண்டியில் வர்றானுங்க. வரும்போது இவனுடைய வண்டி ராங் ரூட்டில் வேகமாக போகும்போது அந்த 3 பேருடைய 3 பேர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 வீலரின் மீது லேசாகத்தான் மோதுகிறது. மோதியது என்னமோ லேசாகத்தான். சிசிடிவி அதனுடைய ஃபுட்டேஜ் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். லேசாகத்தான் மோதுகிறது, லேசாகத்தான் விழுகிறானவன். ஆனால் அந்த பரிதாபம், அல்லாஹுடைய நாட்டம். ஒரு புல்லட்டுக்காரன் வந்து என்ன செய்கிறான்டா, பையன் தலை வந்து சின்ன தலை தான், அந்த தலை மீது ஏறி அவன் ஏதோ ஒரு பொருளை நசுக்குனன்ற அந்த உணர்வு கூட இல்லாமல் அந்த ரோட்டில் கலந்து போய்கிட்டே இருக்கிறான் அந்த புல்லட்காரன். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒரு கொடூரமான மரணம். அந்த ஸ்பாட்லேயே மரணமாக விட்டாலும் ஹாஸ்பிட்டலில் சிறிது நேரம், சிறு மணி நேரங்களில் பிள்ளையினுடைய ஆயுள் முடிந்து விடுகிறது. தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளவு துடிப்பு இருக்கும். சொல்வார்கள் அல்லவா, தவமாய் தவமிருந்து பெற்ற குழந்தை என்று. 3 பெண் மக்களுக்கு ஒரு ஆண் குழந்தை அப்படின்னும் போது அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு பாராட்டி சீராட்டி வளர்த்திருப்பார்கள். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். குழந்தையினுடைய அற்பாயுள் மரணத்தினால் ஒரு தாய் தகப்பன் மிகவும் உழுக்கப்படுகின்றனர், திக்பிரமை பிடிக்கின்றனர். அதனால் அன்பிற்குரியவர்களே, குழந்தைகளுடைய மரணம் அப்படின்றது ரொம்ப கொடூரமான ஒன்று. அது ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒன்று. இந்த மரணத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமாயின், ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளோடு நம்மை வாழ வைக்க வேண்டுமாயின், ஒரு அற்புதமான துஆ ஒன்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதாக ஒரு ஹதீஸில் இங்கே பாருங்கள். அல்லாஹும்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தருவதை 3 முறை ஓதிக் கொள்ளுங்கள். பின்பு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் மௌத்தில் ஃபுஜாத்தி ஃபீ சாத்தில் கஃப்லத்தி அல்லாஹும்ம லா தஅஹுதுனி மின் ஹாதிஹி துன்யா இல்லா வ அன்த ராலின் அன்னி. திரும்பவும் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் மௌத்தில் ஃபுஜாத்தி ஃபீ சாத்தில் கஃப்லத்தி அல்லாஹும்ம லா தஅஹுதுனி மின் ஹாதிஹி துன்யா இல்லா வ அன்த ராலின் அன்னி. அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்.
மின் ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்திலே மின் மௌத்தில் ஃபுஜாத்தி, திடுகுடாக ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டும், ஃபி சாஅத்தில் கஃப்லத்தி, நான் கவனமில்லாது இருக்கின்ற நிலையில், நான் கவனமற்று இருக்கின்ற நிலையில் திடுகூடாக ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம லா தாஹுதுனி, யா அல்லாஹ் என்னை நீ குற்றம் பிடித்து விடாதே இறைவா. இல்லா வான் தராதின் அன்னி, என்னை நீ பொருந்தி கொள்ளாத நிலையில் என் பாவங்களுக்காக என்னை நீ குற்றம் பிடித்து விடாதே இறைவா. என்னை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் என் பாவங்களுக்காக நீ குற்றம் பிடித்து விடாதே இறைவா. அதற்கு தண்டனையாக திடுகூடாக ஏற்படக்கூடிய, அதற்கு தண்டனையாக திடீர் மரணத்தை தந்து விடாதே இறைவா என்று சொல்லி அர்த்த செறிவுமிக்க ஒரு அற்புதமான துவா. இந்த துவாவை நீங்கள் அதிகம் ஓதி வருவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் மரணத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. உங்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் இப்படி ஓதுவதாகிறது அவர்களை நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கிறது. இந்த துவாவை பற்றி பிடியுங்கள், வெற்றி அடையுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இபாதத்துக்கோடு கூடிய வணக்க வழிபாடுகள், இறையச்சங்கள், சேவைகள், நல்ல அமல்களுடன் கூடிய அற்புதமான நீண்ட ஆயுளை தருவானாக. இந்த காணொளி உனக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கற்றுத்தந்த எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.